உங்க எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட். மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதற்காக, உங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை நான் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த நாளிலே என்ன நம்மோடு பேச போறார் என்பதை நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்களை ஒன்று கூட்டி இந்த வேலையில எங்களை உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தை சத்திய வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை, அறுவடை செய்கிற வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துல அறுவடை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறோம். பிரேஸ் லார்ட். நாளை என்ன நம்ம பேச இருக்க போகிறோம், என்ன வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று பார்த்தோமானால், நான் உங்களிடத்துல கேட்கிறேன், எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க? இன்னமும் என் கண்ணீர் தீரல, நான் கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், மேலுக்குத்தான் நான் சிரிக்கிறேன், உள்ள நான் கண்ணீரோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கிறது, நான் விட்ட கண்ணீரெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். 126வது சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 5:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அதுக்கு கீழே வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அள்ளி தூவும் அந்த விதைகளை சுமந்து கொண்டு நிலத்துல போடுகிறவன் சுமந்து கொண்டு போகிறான் தெரியுங்களா? அவன் ரொம்ப வேதனையோடு சுமந்து கொண்டு போவான். ஆனா அவன் அறுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு அறுத்து கொண்டு வருவான் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 126ல 5:6 இவ்விதமா நமக்கு சொல்லுகிறது. அதே தான் இன்று நான் உங்களிடத்துல கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? நான் விட்ட கண்ணீரெல்லாம் எங்க தெரியல என்று நினைக்கிறீர்களா? நீங்க மறந்திருப்பீங்க. நீங்க விட்ட கண்ணீரெல்லாம் எங்க போச்சு என்பது நீங்க மறந்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆம் தேவ பிள்ளைகளே, வேதம் கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தில் இருக்கிறது, நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவர் துருவியில பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார். பாருங்களேன், நம்ம விடுகிற கண்ணீர் நம்ம ஒரு துணியில தொடச்சிடறோம், கர்ச்சிஃப்ல தொடச்சிடறோம், அவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, கர்த்தர் நம்மளுடைய கண்ணீருக்கு பதிலை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலை வைத்திருக்கிறார். நாம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் அவர் நம்மளுக்குன்னு என்று ஒரு துருவி இருக்குங்க, அந்த துருவியில போய் விழுமா நம்மளுடைய கண்ணீர். விழுகிறது மாத்திரமல்ல, எப்படி நம்ம விதைக்கிறோமோ அது விதை எப்படி அறுவடை செய்கிறதோ, எப்படி விதைத்து விளைய செய்கிறதோ, அது போல நம்ம கண்ணீரும் ஆண்டோடைய சமூகத்துல விளைய செய்யும். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஆணித்தனமான வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்மளை தேற்றுகிறார். நம்ம நினைக்கிறோம் தேவ பிள்ளைகளே, நம்ம கண்ணீர் எல்லாம் எங்க போகிறது, என்ன நம்ம சிந்திடுறோம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் நமக்கென்று ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். நமக்கென்று நம்மளோட ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் அவர் பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார். இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நான் விதைத்த கண்ணீர் எல்லாம் வீணாய் போயிடுச்சு என்று நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு பதிலை கொடுக்க தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை, உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. நீங்க எத்தனை காலம் அழுது கொண்டு இருந்தீர்களா? கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து பேசுகிறார். அறுவடை காலம் வந்து விட்டது. நீங்க அறுவடை செய்ய போறீங்க தேவ பிள்ளை, அறுவடை செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்க கண்ணீரை துருவியில பிடித்து வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர் சும்மா இருக்காதுங்க. ஆண்டவர் இடத்துல போய், அப்பா என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? நான் என் வாழ்க்கையே கண்ணீரா மாறி போச்சே என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், அறுவடை காலம் வந்து விட்டது. அறுவடை காலம் வந்து விட்டது. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளை. நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நான் எடுத்து தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, மகளே நீ போய் அவர்களை ஆற்று, தேற்று என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்க தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல கிரியை செய்யும், உங்க குடும்பத்துல கிரியை செய்யும், உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். தேவ பிள்ளைகள், கிரியை செய்யும். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எரேமியா 31:9 நம்ம எடுத்து வாசிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருக்குள்ளே நதி அண்டைக்குள்ளே இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. நீ கண்ணீரோடு இருக்கிறியா? அழுகையோடு இருக்கிறியா? விண்ணப்பத்தோடு இருக்கிறியா? நீங்க விண்ணப்பத்தோடு வருவீங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற மகளே, மகனே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படி வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த வசனம். அழுகையோடு இருக்கிறீங்களா? புலம்பலோடு இருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை துடைக்க நான் வந்து விட்டேன் தேவ பிள்ளைகளே, அப்படி என்று கர்த்தரங்களோடு இந்த நாளிலே பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன வேணாலும் நான் தர என் தேவ பிள்ளைகளை. ஆண்டவர் சொல்றார், மகனே, மகளே, உனக்காகத்தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன், அடிக்கப்பட்டேன், சிலுவையில சுமந்தேன், ரத்தம் சிந்தினேன், என்னையே நான் ஒப்பு கொடுத்தனே, இன்னும் நான் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டேன்?
எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அதை தான் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், நான் அவர்களை நடத்துவேன். எப்படி நடத்துவாராம்? தண்ணீர் ஆழத்துல இருந்து, அதாவது உங்க வாழ்க்கை ஆழம் என்கிறது, பேதுரு பாத்தீங்கன்னாக்கா மீன் பிடிக்கிறாரு, விலைய போடுறாரு, இன்னைக்கெல்லாம் போட்டுனே இருக்கிறாரு, ஆனா மீன் சிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆழமா போடு. உங்க ஆழமான உள்ளத்துல இருக்கிற வேதனையை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆழமான விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க வசனம் சொல்கிறது. ஆழமான கடலில் நீங்க நடந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன பண்ணுவேன், நீ இடரல் அடையாதபடிக்கு உன்னை செம்மையான வழியிலே நடந்து கொண்டிருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வரும்போதுங்க, வேதனைன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் தடுமாறிடும். யாருன்னா நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? யாரு கூடனா போய் நம்ம சேர்ந்துக்கலாமா? அவங்களையே ஹெல்ப்புக்கு அவங்கள கூப்பிடலாமா? வேண்டாங்க, அவங்கள விட்டு விடுவாங்க, ஆதியில விட்டு போயிடுவாங்க. கர்த்தர் ஒரு முறை நம் கரத்தை பிடிப்பார், ஆனால் நிச்சயமா உங்களை விடவே மாட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அவன் அந்த விதைகளை தூக்கி நிலத்துல போறதுக்கு விதைக்க போறாங்க பாத்தீங்களா? வயல்ல இருக்கிறவங்க, விதைக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு அவங்க பிரார்த்தனைகள், எத்தனையோ பிரார்த்தனைகளோடு போவாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பிரார்த்தனையோடு போவாங்க. ஆனா சக்சஸ் ஆவதும் உண்டு, தோல்வி ஆவதும் உண்டு. ஆனா தேவ பிள்ளைகளே, தேவனிடத்துல நீங்கள் வருவீர்கள் ஆனால் உங்க கண்ணீர்கள் லேட்டா தான் ஆண்டவர் செய்தாலும் கூட அது நிச்சயமா அறுவடை செய்கிற நாட்களா இருக்கும். ஒரு நாளும் வீண் போகாது. நான் அழுதங்க 15 வருஷம் என் கண்ணீர் தேவனுடைய சமூகத்துல சிந்தினது உண்டு. 15 வருஷம். ஆனால் கர்த்தர் 15 வருஷம் நான் சோர்ந்து போகவே இல்லை. ஜெபிப்பேன், மற்றது அடுத்த என்ன காரியம் என்று பார்ப்பேன், ஜெபிப்பேன், அழுதுதான் ஜெபிப்பேன். என்னுடைய பழக்கம் அழுதுதான் ஜெபிப்பேன். தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் அழுதுதான் ஜெபிப்பேன். என் கண்களில் கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்படி ஜெபித்து 15 வருஷம் கழித்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஏன்னா நான் விதைத்தது அறுவடை செய்ய நாட்கள் ஒன்று உண்டு. இந்த நாளிலே உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், பொறுமையாயிருங்க, காத்திருங்க. காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவர். கழுகு போல காத்திருக்கணுமா? கழுகு போல காத்திருக்கும் போது கழுகு அந்த செட்டைகளை அடித்து, அது ஒவ்வொரு முறையும் அடிச்சு புது பலனை கொண்டு வரும். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்க கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டு. நீங்க இந்த நாளில நீங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? என் கண்ணீருக்கு பதிலே இல்லை, நான் எவ்வளவுதான் கண்ணீர் சிந்துறது, என் கண்கள்ல கண்ணீர் வரவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? இதோ வேண்டாம் தேவ பிள்ளைகளே, போதும் உங்க கண்ணீர்கள். கர்த்தர் பதிலை கொடுக்க வந்து விட்டார். உங்களுக்கு பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாகி விட்டார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை பார்த்து தான் பேசுகிறார் தேவன். இதோ மகனே, மகளே, நீர் உன்னுடைய அறுவடை நாட்கள் எழும்பி விட்டது, நீ அறுவடை செய்ய போகிறார். அதைத்தான் நீங்க எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார் ஆண்டவர். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வாருங்கள், வாங்க என்கிட்ட, நான் உங்களை என்ன பண்றேன், அவர்களை வழியிலே நடத்துவேன். கர்த்தரிடத்துல போயிட்டோம்னா நமக்கு நல்ல வழியை காட்டுவாருங்க. இந்த இடத்துக்கு போகணுமா வேண்டாமா ஆண்டவர் சொல்லிடுவார். என் வாழ்க்கையில அதைத்தான் நான் செய்வேன். ஒவ்வொரு காரியம் என்ன எனக்கு பிடித்த, ரொம்ப பிடித்த காரியமா இருந்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இதை எனக்கு வாங்கி செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம எதுவுமே நமக்கு சித்தம் இல்லாமல் போய் அங்க நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்க ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கும், தேவையில்லாத சம்பவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குமானால். ஆகையால தேவ பிள்ளைகளே, எல்லாமே தேவனுடைய சந்நிதியில வச்சுட்டு தான் போவேன். நான் உங்க சித்தமானால் நடக்கட்டும், உங்க சித்தமானால் நடக்கட்டும், எனக்கு பிடித்து இருந்தாலும் கூட ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நடக்கட்டும். அப்படி சொல்ல நம்ம வாழ்க்கையில தேவன் எல்லாம் வச்சு மாற்ற வல்லவராய். அவருக்கு அது விரும்புகிறார். அவர் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்க திட்டம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நல்ல பாதையில கொண்டு போகிறேன், நீங்க பள்ளெல்லாம் இல்லாத பாதையில நான் கொண்டு போகிறேன். வாருங்கள், அழுகையோடு வாருங்கள், விண்ணப்பத்தோடு வாருங்கள், உங்களை நல்ல வழியில கொண்டு போய். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வழிக்கா நடத்துறாரு. அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடுவாரு, வாங்க வாங்க, என்னை மறந்துட்டீங்களா, என்னை விட்டுட்டீங்களா, என் கற்பனை கட்டளைகளை கை விட்டுட்டீங்களா? அழகா பேசுவார். பேசும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன் இவ்வளவு துக்கப்படுத்துறாங்களே ஆண்டவரை? தேவ பிள்ளைகளே, அவரை நாம் துக்கப்படுத்த கூடாதுங்க. நமக்காக எல்லாம் செய்து முடித்த ஆண்டவர் மறுபடியும் நம்ம அவரை சிலுவையில அறையலாமா? அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. நமக்கு பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இடராத படிக்கு ஒரு நல்ல பாதை உனக்கு வைத்திருக்கிறேன், நீ தடுமாறாத படிக்கு உனக்கு நல்ல பாதையை நான் வைத்திருக்கிறேன். அந்த பாதையில வரியா? அந்த பாதையில நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். வாருங்கள், என்கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். உங்க வாழ்க்கை தடுமாற்றமா இருக்கிறதா? என்ன செய்ய போறது? நான் எத்தனையோ காசுகள் கொடுத்து விட்டேன், எத்தனையோ காசுகள் நான் செலவு செய்து விட்டேன், நான் செய்ததெல்லாம் வீணாய் போயிற்று என்று கஷ்டத்துல இருக்கிறீர்களா? ₹1 நீங்க விதைச்சாலும் கூட அது 2 ரூபாய் அறுவடை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளைகளே, தேவனிடத்துல வாருங்கள், வந்து அவரிடத்துல விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். விண்ணப்பம் என்பது என்ன தெரியுமா? நம்ம கேட்கறதா விண்ணப்பம். அவரிடத்துல கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நல்ல வழியிலே நான் கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிப்பேன், இடராதபடிக்கு உன் வழியை நடக்க பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு இடராதபடிக்கு உங்களை ஒரு நல்ல வழி தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த வழியை விட்டுட்டு நீங்க மனுஷர் வழியில போவீர்களானால் விழுந்து விடுவீர்கள், தவறி விடுவீர்கள், உங்க வாழ்க்கை தவறி போகும். ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். கேளுங்க. அதான் சொல்றாரு பாருங்களேன், நீ வா, அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வா, சமுத்திர நடுவுல கூட நான் கூட்டின்னு போவேன், ஆனா நீ தடுமாறாதபடிக்கு நான் கூட்டின்னு போவேன். அவர் ஏந்தி கொண்டு போவார், அவர் வழி நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே வந்த தேவன் என்பதை தான் நம் வேதத்துல பார்க்கிறோம். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பிழைக்க செய்யவே நான் வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்மையை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கை ஒரு கசப்பான வெறுப்பாக, நம்ம வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன செய்து என்ன பலன், செய்ததற்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சா? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? இன்னைக்கே போட்டு நாளைக்கே அறுவடை செய்துடணும், இன்னைக்கே ஜெபம் பண்ணிடணும், நாளைக்கே நமக்கு தந்துடணும், கொடுத்துருவாரு ஆண்டவர். ஆனா அது நமக்கு பிரோஜனமா இருக்குமா? அது நம்ம கிட்ட நிலைச்சு நிக்குமா? இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்றது. தேவன் எல்லாவற்றையும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சத்துக்களை பார்த்து தாங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்கு காத்து இருக்கணும். அதுதான் நீங்க வசனம் சொல்கிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். சோர்ந்து போகாமல் இருப்போமா? நான் இவ்வளவு செய்தனே, அவ்வளவு செய்தனே, என்ன எனக்கு என்ன லாபம்? லாபத்தை எதிர்பார்த்து எதுவுமே செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் பலன் உனக்கு நான் மிகுதியா வச்சிருக்கிறேன், உனக்கு உண்டானது நான் வச்சிருக்கேன், நீ செய்யறது கரெக்டா செய். உங்களுக்கு யாருக்குன்னா செய்யணும்னு தோணுதா, டக்குன்னு செய்திருங்க, தாமதிக்காதீங்க. அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதுக்குதான் அந்த உள்ளத்துல எனக்கு ஏதோ செய்யணும்னு ஆசையா இருக்கு, செய்திரு, யோசிக்காதே. அதைத்தான் தேவன் நீங்க சொல்லுகிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமா? கிறிஸ்துவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நன்மை செய்வதற்கு. ஏன்னா நன்மை செய்வதற்கு கிறிஸ்துவர்களுக்கு தான் அதிகமா தெரியும். தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நன்மை செய்வதற்கு, நமக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். உண்மைதானே? நம்ம அப்படித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம எல்லோரும் அப்படித்தான் வாழ வேண்டும். நன்மை செய்வது, கிறிஸ்துவர்கள் என்றாலே கொடுக்கிறவர்கள் என்பதன் உலகத்தாருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில அறுப்போம். அங்க கேட்டோமா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அதேதான் இங்க சொல்றாரு. ஏற்ற காலம், ஒரு காலம் ஒன்று நமக்கு உண்டுங்க. அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். காத்திருக்கிறது மிக அவசியம். அந்த காலத்துல கண்டிப்பா நீங்க அறுவடை செய்வீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 15 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் ஒரு நாள் கூட தூசிக்கல. எனக்கு அந்த இதயத்தை தேவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் கூட நான் தேவனை தூசணமா பேசினது கிடையாது, அவரை திட்டினது கிடையாது. இன்னும் அழுவேன், இன்னும் நெருங்குவேன், இன்னும் நெருங்குவேன். நெருங்கி 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 அவருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை நான் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? விட்டு விடுங்க. இன்னைக்கு எழுந்துருங்க, அந்த கண்ணீரை விட்டு எடுங்க. இனி நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் தேவனே, இனி நான் கண்ணீர் விட மாட்டேன்ப்பா. நீங்க இருக்கிறீங்களே அப்பா, நீங்க வார்த்தையை கொடுத்துட்டீங்களே அப்பா, வாருங்கள் என்னிடத்துல சொல்லிட்டீங்களே, இதோ ஏற்ற காலத்துல நான் செய்வேன். இதோ அந்த காலம் இந்த காலமா வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறுவடை காலம் இப்பொழுதுதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்ய போகிறார். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், நிச்சயமா செய்வார். கர்த்தர் செய்யத்தான் வந்தார், அழிக்க வரல, விடுங்க வரல. அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்து கொண்டு இருங்கள். எதற்காக தெரியுமா? அவர் செய்வார் என்று காத்து கொண்டு இருங்கள். ஏன் செய்யவில்லை என்று கேட்காதீர்கள். அவர் செய்வார். ஏன்னா வசனம் நமக்கு அப்படித்தானே சொல்லுகிறது. அறுவடை காலம் வந்து விட்டது என்று. அறுப்போமா? ஏற்ற காலத்திலே அறுப்போமா? அந்த காலம் இந்த காலமா ஏற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமா கர்த்தர். ஏனென்றால் உங்களுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இப்படிப்பட்ட கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு செபித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்க கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க, உள்ளத்துல சோர்ந்து போகாதீங்களே, பலவீனம் ஆகாதீங்க, உற்சாகமாய் இருங்க, காத்து கொண்டு இருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நிச்சயமா
நீங்கள் நினைப்பதை நிறைவேறும் வரைக்கும் உங்கள் ஜீவனை தேவன் எடுக்க மாட்டார். கண்டிப்பா சொல்றேன் பாருங்களேன், நீங்க எது நினைக்கிறீங்களோ கர்த்தர்கிட்ட உண்மையா நீங்க கேட்பீர்களானால் அது நிறைவேறும் வரைக்கும் தேவன் உங்கள் ஜீவனை எடுக்க மாட்டார். அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார், சத்தியத்தின் தேவனாய் இருக்கிறார், உண்மைக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இது நம்ம கடந்த வார்த்தைகளை பார்த்தோம், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். வானா வரும் அந்த வார்த்தைகள், நில்லுனா நிற்கும் வார்த்தைகள். எந்த காரியத்தை சொல்லி நம்ம நிக்க சொல்றோமோ வார்த்தை அந்த காரியத்தை நிற்க வைக்கும். அவ்வளவு வல்லமை உண்டு வார்த்தைக்கு. அந்த வார்த்தை தான் தேவன் இந்த நாள்ல உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர்ந்து விடாதீங்க, தைரியமாய் இருங்க. உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் கண்ணீரோடு இருக்கிறீங்களே, யாருக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, எவ்வளோ அவமானங்கள் இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் தாங்காத அவமானங்களா, கர்த்தர் நமக்காக ஏற்றுக்கொள்ளாத அவமானங்களா, நினைத்து பாருங்கள், அவரை நினைத்து பாருங்கள். வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது, உனக்கு நிந்தனைகள் வரும்போது என்ன நினைத்துக்கொள், உன்னை கஷ்டப்படுத்தினவர்கள் தான் என்னையும் கஷ்டப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பெரிய அறுவடை காத்து கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அந்த அறுவடையை நீங்க அள்ளி கொள்ளும் போது தேவனை நீங்க நினைத்து பார்ப்பீங்க, இவ்வளோ நல்ல தேவனா, நான் அந்த நேரத்துல விட்டு இருந்தா இதெல்லாம் எனக்கு வந்திருக்காதே என்று நினைத்திருப்பீர்கள். கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா, கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீரே அப்பா. இதோ அறுவடை நாட்கள் வரட்டும் ஆண்டவர். உன் பிள்ளைகள் கண்ணீருக்கு தடையாய் இருக்குமானால் எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவர், எல்லா தடைகளை உடைக்கிறோம். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன சம்பவங்கள் இருக்கிறதோ ஆண்டவரை, ஆசீர்வாதம் வராதபடிக்கு ஆண்டவரை, என்னென்ன மதில்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவர். சிந்தின கண்ணீர் எல்லாம் உடைய துருவில இருக்கிறது அப்பா. உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க டாடி, அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளில் அவர்கள் பார்க்கட்டும், இந்த செய்தியை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அல்லவா நீ சொன்னீரே, அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னீரே அப்பா. இதோ உம்மிடத்துல வரும்போது என் கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியம் பெரியதாய் இருக்கும். இதோ அறுப்பு காலம் வந்து விட்டது என்று சொன்னீரே அப்பா. அந்த அறுப்பு காலம் இந்த நாளாய் இருக்கட்டும், இந்த நேரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு செய்வீராக இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்கிறோம் அப்பா. உங்க பரிசுத்த நாமத்துல நாங்க கேட்கிறோம். உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க தகப்பனே, துடைங்க ஆண்டவரே. ஒருவரும் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சாட்சிகள் கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. உங்க பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இப்பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் சபையில நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் பெத்தஸ்தா ஊழியங்கள் என்ற சபை நாங்கள் வைத்து இருக்கிறோம். அங்க நாங்கள் ஜெப கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். உங்க கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். Praise God.